ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கல்யாணம் அது ஒரு மேஜரான ஒரு விஷயம் இல்லையா? ஜோசியத்தில் ஒரு முக்கியமான பார்ட்டு கல்யாணம், கல்யாணத்தில் ஒரு முக்கியமான பார்ட்டு ஜோசியம். அதாவது எப்படின்னா, என்னதான் பொருத்தமெல்லாம் பார்க்கல, மற்ற விஷயங்கள் எதுவும் ஜோசியத்தை டச் பண்ணல அப்படின்னா கூட ஒரு நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் வைப்பாங்க. பொருத்தம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம், ஒரு நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் வைப்பாங்க. அப்படி இல்லை நாங்கள் எந்த நாள்னாலும் வச்சுக்கிருவோம் அப்படின்னா கூட சில விஷயங்கள், அதாவது சனிக்கிழமையில கல்யாணம் வைக்கிறது, செவ்வாய்க்கிழமையில வைக்கிறது, அஷ்டமி நவமியில் வைக்கிறது, இதெல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஜோசியத்தில் ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் விட்டுருங்க, அதையும் தாண்டி இந்த டைமில் வைக்க மாட்டாங்க. சரியா? அப்போ என்னைக்கு வைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அதுவே ஜோதிடம் தான். எந்த டேட்டில் வைக்கிறது, எந்த கிழமையில் வைக்கிறது அப்படின்னு போகிறது. சரி, அப்போ கல்யாணத்தில் ஒரு முக்கியமான பார்ட்டு ஜோசியம் இருக்குது. ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான பார்ட்டு கல்யாணம் அப்படின்னாக்க, ஜோதிடத்தில் தவிர்க்க முடியாத ஒரு இடம் திருமணம். அது முதல் பாயிண்ட்டு திருமண பொருத்தம் பார்ப்பாங்க. இந்த பொருத்தம் இந்த பொண்ணுக்கு இந்த பையன் பொருந்துமா அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர, இந்த பையனுக்கு இந்த பொண்ணு பொருந்துமான்னு பார்க்க மாட்டாங்க. ஈவன் நம்ம மாப்பிள்ளை வீடாகவே இருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு நம்ம பையனுடைய ஜாதகம் மேட்ச் ஆகுதான்னா பொருத்தமே எழுதுறது. அதனால தான் முதல்ல பெண் ஜாதகத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆண் ஜாதகத்தை எழுதி இந்த பொண்ணுக்கு இந்த பையன் பொருத்தமாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போது திருமணம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு பொருத்தத்தில் நம்பிக்கை இல்லை, நான் பொருத்தம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஜாதகமும் அந்த ஜாதகமும் ஒத்து போகுமாங்கிறத ஜாதக ரீதியாக பார்க்குறோம் அப்படிம்பாங்க. அப்புறம் கட்ட ரீதியாக பார்க்குறோம் அப்படிம்பாங்க. அப்புறம் தசாபுத்தி ரீதியாக பார்க்குறோம், தசா சந்தி ஏதாவது வந்துருதா அப்படிம்பாங்க. இப்படி ஏதோ ஒரு மோடில் பொருத்தம்ங்கிறது இந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் பெரும்பாலும் பண்ணுவாங்க. மேக்சிமம் நம்ம மேக்சிமம் போகிறதே எடுத்துக்குவோம். சிலருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் இழுத்துக்கிட்டே போகும், டிலே ஆகிட்டே இருக்கும். அப்போ ஜாதகத்தை கல்யாணம் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் பார்த்துருக்க மாட்டாங்க யார்கிட்டையும். அப்படியே மீறி போய் பார்த்தா கூட பையனுக்கு படிப்பு எப்படி இருக்கும், பொண்ணுக்கு படிப்பு எப்படி இருக்கும், ஹாஸ்டல் போகிறேங்கிறா அனுப்பலாமா, அல்லது காலேஜ் வெளியூரில் கிடைக்குமா உள்ளூரில் கிடைக்குமா, அப்புறம் வேலை எங்கே கிடைக்கும், இது கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகுமா, இது மாதிரியான ஒரு சில ஜென்ரலான கொஷின்ஸை நோக்கி போவாங்க. சரி, இது இப்படியே இருக்கட்டும். அப்போது அந்த பீரியடில் ஒரு 10 முறை ஜோசியர்கிட்ட போயிருந்தா கூட உங்கள் பொண்ணு ஜாதகத்தில் அல்லது பையன் ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருக்குது, சர்ப்பதோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது, இப்படின்னு எந்த தோஷத்தையும் பேசியிருக்க மாட்டாங்க. இவங்க கேட்டிருந்தா வேணா ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு சில ஜாதகத்தில் பெரும்பாலும் பொதுவாக சொல்ல மாட்டாங்க, விட்டுருவாங்க. அந்த கேட்குற கேள்விக்கு பதில் வந்திருக்கும், அதோட இவங்களும் வந்திருப்பாங்க. நமக்கு அந்த தேவைகள் வரையில தான் அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் போகும். அப்போ கல்யாணத்துக்குன்னு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறப்ப உங்கள் பிள்ளைக்கு அந்த பையனுக்கு செவ்வாதோஷம் இருக்குது, சர்ப்பதோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, புத்திரதோஷம் இருக்குது, ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, அப்போ இதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை நோக்கிலாம் போகுது. அல்லது கல்யாணம் டிலே ஆகும் அப்படின்னு போகுது. இந்த நிவர்த்தி அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. எப்படின்னா, இப்போ பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பரிகாரம் அப்படிங்கிற நிறையா நம்ம சேனல்லையே கூட கேட்டிருப்பாங்க. இவர் ஜோசியந்தையா சொல்கிறாரு, பரிகாரம் சொல்ல மாட்டாரு அப்படின்னு கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். அஃப்கோர்ஸ் பரிகாரம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கடையில் போய் இப்போ காசை கொடுத்து எனக்கு இந்த ஜாமான் வேணும்னு சொன்னதுமே அதை கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வர மாதிரியான ஐட்டம் கிடையாது. பரிகாரம்ங்கிறது என்னென்னா, நம்ம எவ்வளவு செலவு பண்ணி போகிறோம், எவ்வளவு தூரத்தில் போய் பரிகாரம் பண்ணிட்டு வர்றோம், யார் யாரையெல்லாம் கூட்டிகிட்டு போய் பரிகாரம் பண்ணுறோம், எத்தனை பேர்த்துக்கு சோறு ஓட்டு வர்றோம், இது மேட்டரே இல்லை. இதுக்கு மொத்தமும் பலன் இல்லாமல் போகிறது கூட உண்டு. ஆனால் நம்ம என்ன மனசோட போகிறோங்கிறது மட்டும்தான் சார் பரிகாரத்துக்கான பதில். அதாவது எப்படின்னா, நீ இந்த வாழை மரத்தை நட்டு வச்சு தாலி கட்டி வெட்டி விட்டாத்தியான் உன் பிள்ளைக்கு கல்யாணம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழை மரத்துக்கு இல்லை, கரண்ட் மரத்துக்கு தாலி கட்டினா கூட கல்யாணம் நடக்கிறது இழுத்துக்கிட்டே கிடக்கும். அப்போ என்னையா செய்கிறது அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு குழப்பம் இருக்கும். அப்போ ஏன் பரிகாரங்கள் பலன் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னாக்க, முழு மனசோட போய் நம்ம ஏதாவது செஞ்சால் அதுக்கு பலன் இருக்கும். முழு மனசோட அப்படின்னாக்க, ஏப்பா நாங்களும் முழு மனசோட தானே போகிறோம், பாதி மனசை கலட்டி பீரோவில் வச்சுட்டா போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கல்யாணம் நடக்கட்டுன்னு தானே போகிறோம். ஆனால்
இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு போகிறோம் அப்படின்றது இருக்குல்ல, இதுதான் செல்ஃபிஷ்னஸ். இதை இன்னொரு ஆப்ஷனில் சொல்கிறேன். சனி பயிற்சி வருது, உனக்கு இந்த சனி பயிற்சியில் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது, அஷ்டம சனி ஆரம்பிக்குது, ஏழரை சனி ஆரம்பிக்குது, விரயச்சனி ஆரம்பிக்குது, கண்டச்சனி இப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இந்த சனி பயிற்சிக்கு என்ன பரிகாரம்? அடுத்த பாயிண்டாக தான், சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க, உடல் ஊனமுற்றவங்களுக்கு தானம் வைங்க, தானம் கொடுங்க, காகத்துக்கு சாதம் வைங்க, எள் சாதம் வைங்க, அப்புறம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க சார். ஏன்னா ஏழரை ஆரம்பிச்சிருச்சான், இல்லாட்டி குச்சி எடுத்து வெளுத்து விடும்ல ஏழரை. அதனால அல்லது சனி வந்து மாறையில் பிரச்சனையான இடத்துக்கு மாறுறாரியா, அவ்வளோதையும் கிழிச்சு விடுவார் நாரா. ஒழுங்காக வந்து பரிகாரம் பண்ண அப்படின்னா அப்பங்க திடீர்னு இறக்கங்கள்லாம் பொத்துக்கிட்டு வந்து காகத்துக்கு சாதம் வைக்கிறதாகட்டும், உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதாகட்டும், எல்லாம் பிரமாதமாக பண்ணுவாங்க. இதுக்கு பலன் இருக்குமா அப்படின்னா பெருசாக பலன் ஒன்றும் இருக்காது. என்னப்பா தான தர்மம் கொடுத்தா கூட பலன் இருக்காதா அப்படின்னாக்க, தானம்ங்கிற விஷயத்துல தான் சிக்கலே இருக்கு. அதாவது தானம் கொடுக்கறது அப்படிங்கிறதோ தர்மம் கொடுக்கறதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கன்னிகா தானம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பொண்ணை நான் வந்து உனக்கு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கன்னிகா தானம் பண்ணி கொடுக்குறாங்க. மாமனார் வந்து மருமகனுக்கு தானம் கொடுக்குறாரு பொண்ணை, சரியா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த தானம் கொடுக்குறாரு இல்லையா, அவர்கிட்ட மக வந்து நாளைக்கு நம்மளை பார்ப்பான், மருமையை நம்மளை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இது தானம். தர்மம்ன்றது என்ன தெரியுமா? நம்ம கொடுத்துட்றோம் அவ்வளோதான், அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க, வாங்கிட்டு போய் திட்டினாலும் சரின்னு கேட்டுக்கிறணும், அது ரொம்ப முக்கியம், சரியா? அப்போ அவங்க வந்து எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கறதுங்கிறதுக்கு பேர் தர்மம். அதனால தான் தான தர்மம் பண்ணணும்னா, வெறும் தர்மம் மட்டுமே பண்ணிட்டேன்னா நீ இல்லாதவன் ஆயிருவ, நாளைக்கு நீ சிரமப்படுவ. அப்படிங்கிறதுனால ஒரு செக்மெண்ட் தானம், இன்னொரு செக்மெண்ட் தர்மம். அதுதான் நம்ம முன்னோர்கள் அப்பயே சொல்லி வச்சான், தான தர்மம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தானம் தர்மம் அப்படிங்கிற அது கல்யாணம் பண்றதனுடைய முழுமையான நோக்கம் அப்படிங்கிறதே தான தர்மம் பண்றதுக்காக தான். கண்ணகி வந்து கோவலன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவ வருத்தப்பட்ட ஒரே விஷயம் என்னன்னா, என்னுடைய வீட்டை நோக்கி இரவலர்கள் யாரும் வரமாட்டாங்க, தானம் எடுக்கிறதுக்கும் தர்மம் கொடுக்கறதுக்கும் வழி இல்லாம போச்சு. அப்போ புண்ணியம் பண்றதுக்கு வழி இல்லாம போச்சுன்னு தான் சார் உட்காந்துட்டு அழுகிறா, புருஷன் போனான்னு அழுகலை. அப்போ இந்த தான தர்மம் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்றோம் இல்லையா, இந்த தர்மம் வந்து தலை காக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதான். அந்த செக்மெண்ட்ல இயல்பாவே உங்களுக்கு வந்து உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்றோம், அல்லது வந்து வறுமையில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றோம் அப்படிங்கிறது வேற. அது வந்து அப்படி பண்ணல அந்த புண்ணியங்கள் வந்து சேரும். ஆனா நீ இதை பண்ணுனா உனக்கு கல்யாணம் உன் பிள்ளை கல்யாணம் நடக்கணுமா, இங்கே வரியா, சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாயா, திருமணஞ்சேரி போயிட்டு வா, திருப்பயஞ்சலி போயிட்டு வா, வாழைமரத்துக்கு தாலி கட்டு, இப்படி என்னத்தையா ஒன்று சொன்னோம்னா கடமுடான்னு போய் செஞ்சுட்டு வந்துடுவார். எப்படி தெரியுமா? எங்க அந்த செவத்தை போய் தொட்டு வா அப்படின்னதும் குடுகுடுன்னு ஓடி போய் தொட்டு வந்துடுது. இது மாதிரி போறதுல பலன் இருக்காது. அந்த நம்பிக்கை இருந்து போய் செஞ்சா அதுல பலன் இருக்கும். அப்ப சொல்ற ஜோசியர் கையிலையோ, அந்த பரிகாரத்தை பண்ணி வைக்கக்கூடிய அந்த புரோகிதர்கள் கையிலையோ, அல்லது வந்து ஏன் இறைவன் கையிலேயே கூட கிடையாது. எது நீங்க செய்யற பரிகாரத்துக்கான பலன் கொடுக்கறதுங்கிறது. அந்த பலன் கொடுக்கறதுங்கிறது நம்மகிட்ட இருந்து தான் வரும். நம்ம உண்மையான மனசோட போய் உட்காந்துருந்தோம்னா, ஆக்சுவலா தான தர்மம் பண்ணணும்னு உட்காந்தோம்னா நிச்சயமா அதுக்கு பலன் இருக்கலாம். சரி, அதனாலதான் இப்போ ஒரே ஜோதிடர் அல்லது ஒரே புரோகிதர் ஒரு 4 பேர்த்துக்கு பரிகாரம் பண்ணி வைக்கிறாங்க, செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னாக்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் நடக்கும், 2 பேர்த்துக்கு கல்யாணம் நடக்காது. அப்ப அவங்க 2 பேரையும் கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஏய் இவர் சும்மா எப்பராளுக்காரனா இருப்பேன் போல இருக்கே அப்படின்னு. இப்படி இவங்க 2 பேரையும் கேட்டா, இங்க பேர் அவர் சொன்னார், நான் எங்கெங்கேயோ அலைஞ்சோம், அவர் சொன்னார் டக்குன்னு கல்யாணம் தெரியுமா உனக்கு, அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னார், அந்த பரிகாரம் பண்ண சொன்னார், நடந்துச்சு அப்படிமாங்க. அப்ப இந்த இந்த பரிகாரத்தை நடத்தி வைக்கிறது யார் கையில இருக்குது? அந்த இறைவன் கையில இருக்கா அப்படின்னாக்க இல்லை. நம்ம என்ன மனசோட போய் செய்யறோமோ அவங்க கையில தான் இருக்கு. ஒருத்தன் ஒரிஜினலா போய் செஞ்சிருப்பேன், ஒருத்தன் வேற வழி இல்லாம திட்டிக்கிட்டே போய் செஞ்சிருப்பான். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? அதான் சில ஜாதகங்கள்ல அடுத்த டேர்ன் ஆரம்பம் என்ன தெரியுமா? எல்லா இது பரிகாரமும் பண்ணிட்டேன். நான் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம், நான் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன், எல்லா கோயில் குளமும் போயிட்டேன், எத்தனை பேர்த்திட்ட ஜோசியம் பார்த்துருக்கேன், ஜோசியம் பார்த்த காசு இருந்தாலே ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், ஏன் அம்பிட்டு செலவு பண்ணிவிட்டேன், அம்பிட்டு பரிகாரம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலை. பிள்ளைக்கு சங்கிலி எடுத்து வச்சுருக்குறோம், கார் வாங்கி கொடுத்துருவோம், செயின் எடுத்து வச்சுருக்குறோம், அதனால் பாத்திரம் மண்டம்லாம் வச்சுருக்கேன், நல்ல சீறு சினத்தி செய்வோம், பிள்ளை 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாயா மாதம், ஆனால் இன்னும் வந்து வரன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நாங்களும் கோயில் குளம்லாம் போயிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கான இன்னும் டைம் இன்னும் வரலன்னு அர்த்தம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, பரிகாரம்ங்கிறது அல்லது வந்து கோயிலுக்கு போகிறதுங்கிறது
இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு 25 வயசுல கல்யாணம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம போய் அந்த கோயிலில் பரிகாரம் பண்ணிட்டு வந்தது 21 வயசுலயே கட்டி கொடுத்துடலாமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. எது 4 வருஷம் முன்னாடியே கட்டி கொடுத்துடலாமான்னாலாம் முடியாது. அப்போ ஒரு பையனுடைய ஜாதகத்துல 31 வயசுல கல்யாணம் ஆகணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 27 வயசுல தேடுவாங்க பெற்றவங்க, இந்த மாதிரி தோஷம் இருக்குங்க, லேட்டாத்தே முடியும். சரி, அப்போ அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லுங்க. பரிகாரம் பண்ணிட்டு வந்த உடனே மறுநாள் காலையில் கல்யாணம் ஆகணும் ஆனாத்தே ஒத்துக்குருவாங்க. இல்லாட்டி ஜோசியமாவது ஒன்று அது சும்மா ரீல் அவுட்டுக்கு இருக்காங்கப்பா அப்படின்ட்டு அப்படி போயிடுவாங்க. சரி, இதில் விஷயம் என்னன்னா, இந்த எப்போ கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, அப்போத்தான் நடக்கும். அது எந்த தோஷம் இருந்தாலும் இல்லாட்டினாலும். இதில் இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தோஷமே இருக்காது சார். செவ்வாய் தோஷம் இருக்காது, சர்ப்ப தோஷம் இருக்காது, தார தோஷம் இருக்காது, இன்னும் சொல்கிற எத்தனை தோஷங்களாக இருந்தாலும் அத்தனை தோஷங்கள் எதுவும் இருக்காது. சரியா, நல்லா இருக்கும், சுத்த ஜாதகம் மாதிரி இருக்கும். அதுக்கும் கல்யாணம் லேட் ஆகும் சார். நிஜமா சார்? கமெண்ட்டில் போடுங்க, 4 பேர் தெரிஞ்சுக்கிறேன். என் ஜாதகம் சுத்த ஜாதகம் தான், ஆனால் திருமணம் லேட் ஆகுதுன்னு கண்டிப்பாக ஒருத்தராவது கமெண்ட்டில் போடுவாங்க. சரி, விஷயம் என்னென்னா சுத்த ஜாதகமாக இருக்கும், அவங்களுக்கும் கல்யாணம் லேட் ஆகும். அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னாக்க, என்ன பரிகாரம் பண்ணாலும் லேட் ஆகுதா சார்? அப்போ கல்யாணம் தாமதமாகிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த ஃபேக்டர்ஸில் ஏதாவது 1-2 வந்து மாட்டிக்கிச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகி கல்யாணம் நடக்கும். சிலருக்கு வந்து ஒரு 5-6 இது வந்து ஒன்றா வந்து ஒட்டிக்கிறோம். 5-6 வகையில் கல்யாணம் டிலேடு மேரேஜ்னு வந்துடும். அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதுக்குள்ளே வயசு போச்சுன்னா வெறுத்து போச்சு, இல்லை கல்யாணமாவது கலவையாவது என்னைய விட்டுருங்கடா நான் ஓடி போயிடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ கல்யாணம் லேட் ஆகிறதுக்கு ஜென்ரலான ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எந்த லக்னமாக இருந்தாலும் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் பாவகிரகங்கள் உட்காந்துருக்கிறது. செவ்வாய், சூரியன், சனி, ராகு, கேது, இப்படி ஏதாவது ஒரு பாவகிரகங்கள் 2ஆம் இடத்துல உட்காந்துருந்தா கல்யாணம் டிலே ஆகும். 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல உட்காந்துருந்தா கல்யாணம் டிலே ஆகலாம். சரியா சார்? 7ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் உட்கார்ந்திருந்தால் நிச்சயமாக கல்யாணம் லேட்டாக தான் நடக்கும் அப்படின்லாம் அடிச்செல்லாம் சொல்ல முடியாது. பாவகிரகம் இருந்தாலும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறதும் உண்டு சிலருக்கு, அதையும் புரிஞ்சுக்கங்க. சரியா? அப்போ ஒன்றும் வேணாம் சார். தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி, இந்த ஜாதகத்துக்கு திருமணம் லேட் ஆகுமா அப்படின்னா இது என்ன கேள்வி? ஆகுமியா? ஏன்னா 2ஆம் பாவத்தில் பாவகிரகம் இருந்தால் கல்யாணம் லேட் ஆகும்னு சொல்லியிருக்கிற. அப்போ 2ஆம் இடத்துல சனி நிற்கிறாரு, அப்போ கல்யாணம் லேட் ஆகும்ல? லேட்டாக தானே நடக்கும் கல்யாணம் அப்படின்னாக்க உண்மைதான், இது கல்யாணம் நடக்கும், லேட்டாக தான் நடக்கும். இதே சனி வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இங்கே சீக்கிரம் நடந்து பிரச்சனை ஆயிரும். கல்யாணம் நடக்கிறது என்னவோ சீக்கிரம் நடந்துடும், ஆனால் அந்த சனி தசை சீக்கிரம் வந்ததுன்னா உடனே பிரச்சனையாக ஆரம்பிச்சிடும். ரைட்டா? அப்போது 2ல் பாவகிரகம் இருந்து லேட் ஆகிறதும் உண்டு, 2ல் பாவகிரகம் இருந்து சீக்கிரம் முடியறதுங்கிறதும் உண்டு. சரி, இப்போ டார்கெட் நம்மளோடது என்னென்னா, எந்த தோஷமும் இல்லாத ஒரு ஜாதகமாக இருந்தும் கல்யாணம் ஏன் லேட் ஆகுது அப்படின்னா, இப்போ இது மாதிரி பாவகிரகங்கள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், 7ஆம் இடம்ங்கிறது கலஸ்திரஸ்தானம். இந்த 2 கிரகமும் ஒன்று சேர்ந்து உட்காந்துருந்தா கல்யாணம் லேட் ஆகும். இந்த 2 கிரகமும் லார்ட் ஆஃப் 2nd ஹவுஸ் அண்ட் 7th ஹவுஸ் 2 பேரும் சேர்ந்து 6, 8, 12க்கு போயிட்டாங்கன்னா கல்யாணம் நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சார் 6, 8, 12 இருந்தாலும் சிலருக்கு நடக்கும். அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நம்ம சேனலில் எடுத்துக்காட்டு போட்டிருக்கோம். அப்போது 2க்கு அதிபதியும் 7க்கு அதிபதியும் ஒன்று சேர்ந்து 6, 8, 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூறுகள் கம்மி. இப்போ பாருங்கள், அதை நம்ம எக்ஸாம்பிளோடய பார்க்கலாம். இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. லக்னம் வந்து விருச்சக லக்னம்னு வச்சுக்கிடுவோம். 2ஆம் இடத்த அதிபதி குரு, 7ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் இல்லையா? இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கனையோ ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. இப்போ குருவும் சுக்கிரனும் சேர்ந்து சிம்மத்தில் இருக்காங்க. லக்னம் வந்து விருச்சக லக்னம். இப்போ இந்த கல்யாணம் நடக்குமா அப்படின்னா கல்யாணம் நடக்கும், ஆனால் நல்லா காலதாமதமாகும், ரொம்ப டிலே ஆகும். சரி, அதுக்கு முன்னால் ஏதாவது பரிகாரம் பண்ணி கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னா அதெல்லாம் பண்ணிலாம் பண்ண முடியாது, பரிகாரம் பண்ணிலாம் பண்ண முடியாது. அப்போ அந்த கல்யாணத்துக்கான டைம்னு வந்தால் தான் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும், என்ன குறமாயம் போட்டாலும், என்ன வித்த காமிச்சாலும் அதுக்கப்புறம்தான் கல்யாணம் நடக்கும். சரியா? ஆண்டவனுக்கு தெரியாதா? நம்ம முன்னாடி வந்து கூழை கும்பிடு வர்றான்டா இவன்னு கண்டுபிடிக்க மாட்டாரா? மனுஷனே கண்டுபிடிக்கிறான். சரி, இப்போ இதை வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டின் வழியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஜாதகம் ஸ்க்ரீனில் இருக்குது. 1988 ஜூலை மாதம் 26ஆம் தேதி 10:46 AM அப்படின்னு கொடுத்துருக்கு.
ஜாதகத்துக்கு லக்னமா வந்திருக்கிறது கன்னியா லக்னம், ராசியா வந்திருக்கு விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். புதன் தசை ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, 1 மாசம் இருக்கையில பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேது தசை 7 வருஷம், சுக்கிர தசை 20 வருஷம், 27 வருஷம். சார் பொம்பளை பிள்ளை ஜாதகம் சார், 27 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். வெளிநாடுகளில் இருப்பாங்களே தவிர நம்ம நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. 27ங்கிறது டிலே. அப்போ 27 வரைக்கும் கல்யாணம் ஆகலை. ஏப்பா ஆகலை? இங்கே பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு வந்து லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் வந்து சுக்கிரனுடைய வீடு, அவர் வந்து ஆட்சியாகி நிற்கிறார். அவர் கூட நிற்கிறது 7க்கு அதிபதியான குரு நிற்கிறார். இப்போ இந்த 7ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்ததிபதியும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்களா சார்? அப்போ 27 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு யோசனை வரும் இந்த ஜாதகத்தை பார்த்ததும், இல்லை நீ என்ன தேவையில்லாமல் சுற்றிக்கிட்டு உட்காந்துருக்க, எதுக்கு சுக்கிரனுக்கு போகிற, 27 வயசு வரைக்கும் என்னத்துக்கு போய் அதை போய் ஆராய்ச்சி நிற்கிருக்க, சிம்பிளாக நான் சொல்கிற மாதிரி செய். 2ஆம் இடத்தில் மாந்தி இருப்பதால் குளிகன் உட்காந்து வீடு குட்டிச்சவர, அதனால கல்யாணம் நடக்காது அல்லது லேட் ஆகும். 7ஆம் பாவத்தில் செவ்வாய் தனிச்சு நிற்கிதுல, அப்புறம் செவ்வாய் தோசை இருக்குல்ல, அப்புறம் கல்யாணம் நடக்கிறது லேட் ஆகாதா அப்படின்னாக்க வாஸ்தந்தான். இது ரெண்டுமே ஓகே தான். ஆனால் இது முழுமையான காரணமாக எடுத்துக்க முடியாது. என்ன காரணம்னா, லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருக்குது சார் வாஸ்தவம், பட் செவ்வாய் தசை நடக்கலை. இப்போ சரியா, சுக்கிர தசை நடக்குது. அதாவது 7 வருஷம் கேது தசை, 20 வருஷம் சுக்கிர தசை, 27 வயசு வரைக்கும் தான் நான் கேட்குறேன். 27 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதானா, இதில் எதுக்கு செவ்வாயுடைய கவுண்டர் பார்ட் வருது? வராது. அப்போ சுக்கிரன் தான் இதை வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அஃப்கோர்ஸ் அதிகபட்சம் போனால் சுக்கிர தசை செவ்வாய் ஊத்தில வேணா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அதை ஒத்துக்கலாம். ரைட்டா? அப்போது இந்த சுக்கிரன் வந்து தன்னுடைய தசை நடத்தல அவர் களத்திர காரகனாகவும் இருந்து குடும்ப ஸ்தானாதிபதியாகவும் இருந்து 7ஆம் இடத்ததிபதியோடையும் சேர்ந்திருந்து கல்யாணம் நடத்தி வைக்கல. சரியா? 27 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. அப்போ அதை அடுத்து வர்றது அப்படிங்கிறது சூரிய தசை வரும் இல்லையா? இந்த சூரியன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பாருங்க, 11ஆம் பாவத்தில் நிற்கிறார். அருமையான அமைப்பு. கூட வந்து புதன் உட்கார்ந்துருக்கிறார். யார்? லக்னாதிபதி. அப்போ சூரிய தசையில் கல்யாணம் ஆயிரணும்ல. 27 + 6 33. 33 வயசுக்குள்ள கல்யாணம் நடந்துடணும்ல. ஏன்னா சூரிய தசை வந்து சுக்கிர தசை தான் நீ சொல்லிட்ட 27 வயசு வரைக்கும் ஆகாது அப்படிங்கிற பாயிண்ட். சூரிய தசையில் கல்யாணம் நடந்துடணும்ல அப்படின்னா சூரியன் லக்னத்துக்கு 12க்கு அதிபதி 11ல் உட்காந்துருக்கார், லக்னாதிபதியோடையே சேர்ந்து உட்காந்துருக்கார். இது கல்யாணம் நடத்துறதுக்கு எல்லா விதமான ஆப்ஷனும் உள்ள நல்ல ஒரு கிரக சேர்க்கை. சரியா? ஆனால் இங்கே என்ன 2 சிக்கல் இருக்கு. என்னன்னா, இந்த சூரியனுக்கும் புதனுக்கும் வீடு கொடுத்தவர் இருக்கார் பாருங்க, அவர் நீசமாயிட்டார். அங்கேயே பாதி பீஸ் போயிடும். அதுக்கப்புறம் சூரியன் உட்காந்துருக்கிறது சனி சாரம். இந்த சனி என்ன பண்ணுறாருன்னா வக்ரமாகி சுகஸ்தானத்தில் நிற்கிறார், 4ஆம் இடத்துல. சனி வக்ரமான்னு வருங்க. ஆமாம், மூல நட்சத்திரங்களில் வக்ரம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இல்லற சுகம் அப்படிங்கிறத கொடுக்கறது சூரியன். அவர் கொடுக்கணும்னா அவருக்கு ஸ்தான பலமும் சார பலமும் வேணும். இங்கே ஸ்தான பலம் இல்லை, சந்திரன் நீசம். சார பலம் இல்லை, சூரியன் சனி சாரம் வாங்கி சனி வந்து வக்ரமாயிட்டார். அப்போ பாருங்க, இங்கே சூரியன் வந்து அவுட்டு. பார்க்குறதுக்கு தான் ஒரு பலமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, புதாத்திய யோகத்தில் இருக்க மாதிரி இருக்குது, லாபஸ்தானத்தில் உட்கார்ற மாதிரி இருக்குது. ஆனால் விஷயம் ஒன்றும் இல்லை இதில். அப்போ சூரிய திசையிலும் திருமணம் இந்த ஜாதகிக்கு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. பாருங்க, சூரிய தசை எப்போ முடியுது? 2021 செப்டம்பரில் முடியுது. அப்போ இந்த பீரியடில் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னாக்கா ஆகலை சார். கல்யாணம் ஆகிருந்தா அப்படியே வருது. அப்போ அதுக்கடுத்து வர்றது சந்திர தசை. இந்த சந்திர தசையில் நிச்சயமாக கல்யாணம் முடியும். சரியா? அது எப்படிங்கிறத நம்ம நேயர்கள் நண்பர்கள் எல்லாரும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். சரியா? ஏன் சந்திர தசையில் எப்படி கல்யாணம் முடியுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பார்ப்போம். ஒன்று, இப்போது நமக்கு வந்து சந்திரனில் கல்யாணம் ஆகிறதுங்கிறது மேட்ரு இல்லை, அதை விட்டுருவோம். கல்யாணம் நடந்துடும் நல்லபடியாக, அது ப்ராப்ளம் இல்லை. விஷயம் என்னென்னா, 7ல் நிற்கிற செவ்வாய் கல்யாணத்துக்கு டிலே ஆனதுக்கு காரணம் இல்லை. 2ல் நிற்கிற மாந்தி காரணம் இல்லை. ஏன்னா மாந்திக்கு வீடு கொடுத்தேன் ஆட்சி ஆயிடலாம், அதனால் அது பிரச்சனை இல்லை. 2ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்காக நிற்கிறார், 7ஆம் இடத்ததிபதி அவரும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. இன்னும் சொல்லணும்னா சுக்கிரனும் குருவும் சேர்ந்து நிற்கிறது யோகம்ன்றான். கொள்ளுனர் குருவும் வெள்ளி ஊடிட பிறந்தவாளன் தெள்ளிய வித்தையோடும் ஜீருரு மனையாளோடும் ஒள்ளிய குணங்கள் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி உள்ளவன் என்று மிக்க உரைத்திடு உலகினோருக்கு. நான் நல்லபடியாக வருவேன்னு சொல்லுன்றான். கேட்குறதுக்கு நல்லத்தான் இருக்குது, ஆனால் கல்யாணம் நடக்கலையே. ஏன் நடக்கலை அப்படின்னா, 2ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் ஒன்று சேர்ந்து நின்னால் அவர்களுக்கு கல்யாணம் காலதாமதம் ஆகும். இப்போ இதனுடைய ரிவர்ஸ் பொசிஷன் போவோம். அதாவது 7க்கு அதிபதியும் 2க்கு அதிபதியும் ஒன்று சேர்ந்து தான் இருக்காங்க, ஆனால் கல்யாணம் சீக்கிரம் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருதுன்னு வைங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா,
2ஆம் பாவாதிபதியும் 7ஆம் பாவாதிபதியும் ஒன்று சேர்ந்து இதே மாதிரி இருக்காங்க. ஆனால் அந்த திசை இல்லை, வேற ஏதோ ஒரு திசை நடக்குது. அப்படின்னா இந்த காம்பினேஷன் அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. எப்படி இந்த ஜாதகத்தில் 7ல் நிற்கிற செவ்வாய் இந்த கல்யாணத்தை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொன்னணும், அது மாதிரி 2 7 அதிபதிகள் ஒன்று சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கா, அப்போ உங்களுக்கு கல்யாணம் டிலே ஆகும்னு அர்த்தமானா கிடையாது. உங்களுக்கு அந்த தசை வந்தால் டிலே ஆகும். தசை வரலையா எந்த டிலேவும் கிடையாது, அது வாட்டுக்கு ஜம்முன்னு ஓடும், நிம்மதியாக இருக்கலாம். சரியா? அப்போது ஜோதிடம் அப்படிங்கிறது அதான் சார். ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட்டும் வந்து நிறைய மாறுதல்களையும் வேரியேஷன்ஸையும் கொடுக்கும். அதைத்தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். அப்போ சிலர் சொல்லுவாங்கள்ல, என் பிள்ளை சாதகத்தில் எந்த தோஷமும் இல்லையா ஆனால் கல்யாணம் லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும். அதான் காரணம். அப்போ எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னா இதை பரிகாரம் பண்ணியெல்லாம் முன்னால் கொண்டு வர முடியாது. அந்த டைம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வி ஷுட் வெயிட் ஃபார் த கேலண்டர். அந்த தசாபுத்தி சேஞ்ச் ஆகிற வரைக்கும் டிலே ஆகும். அந்த தசாபுத்தி வந்ததுக்கப்புறம் குருபலம் வர்ற வரைக்கும் டிலே ஆகும். இந்த குருபலமும் தசாபுத்தியும் மேட்ச் ஆகிறப்ப கல்யாணம் முடியும். இவ்வளோதான் சார் விஷயம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா? நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.